ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது எல்லாம் உன் கண் முன்னால் அல்லவா நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறார். என் தங்கமே, ஒரு பெண் உன் வாழ்க்கையை அழிக்கிறார் என்றால் உடனடியாக அதனை நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாகவே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அந்த பெண்ணிற்கு பொறாமை குணங்கள் அதிகம். யாருமே இங்கு நன்றாக இருக்கக்கூடாது, தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அம்மா சொல்லும் பொழுது நீ இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வாய். அப்படி இந்த பெண் யார், உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த நேரம்தான். என் தங்கமே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு தடங்கல்களும், மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்தாலும் அது உனக்கு எதிராகவும் திரும்பிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நீ அதனை அறிந்திருக்க முடியவில்லை. அதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு உனக்கு இல்லை. நான் சொல்கிறேன், நீ உடனடியாக அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் செய்துவிட வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் முக்கியமாக உனக்கு செய்கின்ற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய துணையோடு உன்னை சந்தோஷமாக வாழ விடாமல் தடுத்து கொண்டிருப்பது. எங்கே வாழ்க்கை துணையோடு நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் உன்னுடைய துணை அவர்களை மறந்து விடுவார்களோ, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் சென்று விடுவார்களோ என்று நினைத்து அவர்கள் இப்பொழுது இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்க இங்கு யாரும் தயாராக இல்லை. மாறாக அடுத்தவர்கள் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கத்தான் இங்கு எல்லோரும் இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருந்தால் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் அனுபவித்து விட்டோம், நாம் அனுபவித்த இதே கஷ்டத்தை வேறு யாரேனும் அனுபவிக்க கூடாதா என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாறாக தான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் அனுபவித்து விட்டோம். நாம் அனுபவித்த இந்த கஷ்டத்தை வேறு யாரும் அனுபவிக்க கூடாது என்றல்லவா நினைக்க வேண்டும். அதற்கு மாறாக தான் பட்ட கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை மற்றவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த பெண் யாராக இருக்க முடியும்? அம்மா 2 பேரை உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். இதில் யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் என்பதை நீயே புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, முதலாவதாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்தது உன்னுடைய இல்லத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய பெற்ற தாயானவள். இரண்டாவதாக யார் என்றால், என் தங்கமே, உன்னுடன் நெருங்கி பழகுகின்ற உன்னுடைய துணையினுடைய உடன் பிறந்த சகோதரி. என் தங்கமே, இந்த 2 பேரால் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் ஒருவராலும், சில நேரங்களில் இருவரும் சேர்ந்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக உன்னுடைய துணைக்கும் உனக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களுக்கு எண்ணம் என்ன தெரியுமா? அவர்களினுடைய வாழ்க்கை நல்லபடியாக இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டும் அல்லாமல் உன்னை சுற்றி ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கு அத்தனை மனவேதனையை கொடுக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கை நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகின்றார்கள். என் தங்கமே, உனக்கு சந்தேகம் வரலாம், இது ஆண் குழந்தைக்கா அல்லது பெண் குழந்தைக்கா என்று. என் தங்கமே, இதுவும் 2 குழந்தைகளுக்கும் நிச்சயமாக பொருந்தும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை துணையானது அவர்களுக்கு நல்லதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்கனவே பல கஷ்டங்களை தாண்டி உன்னுடைய துணை இப்பொழுதுதான் ஓரளவிற்கு வாழ்க்கையில்
அதனை வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதையும் இந்த பெண்கள் கெடுக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் என்னென்னவோ பிரச்சனைகள் வந்து அவர்களை ஆட்டி படைக்கும் பொழுது, உனக்கு 2 பெண்கள் பிரச்சனையாக இருக்கிறார்கள் என்றால் அதை உன்னால் சமாளிப்பது சற்று கடினம்தான். உனக்கே சில நேரங்களில் தோன்றுகிறது, இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இவர்களின் மனதில் அப்படி என்ன பொறாமை குணம் என்று உனக்கு தோன்றுகிறது. அம்மா சொல்லிவிட்டேன் அல்லவா, அவர்கள் சந்தோஷமாக இல்லை, அதனால் அவர்கள் முன்னிலையில் நீ சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் என்று. என் குழந்தையே, அம்மா அவர்கள் இப்படி நினைப்பதனால் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை என்று நீ சொல்கின்றாய் அல்லவா. என் தங்கமே, ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள். யார் வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்கலாம். ஆனால் என் பிள்ளையே, நீ தெய்வத்தினுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற எல்லாம் செய்வதற்கு நிச்சயமாக ஒரு நாளும் யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. என் குழந்தையே, அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கின்ற நீ அவர்களுக்கு உன்னால் ஆன உதவிகளை செய்து கொடுக்கின்றாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என் தங்கமே. அவர்களிடத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய துணையோடு உன்னுடைய வாழ்க்கையை எத்தனை முக்கியமானது என்பதை அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் மற்றவர்கள் முன்னிலையில் தங்களினுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும். அப்படி நீ சந்தோஷமாக சேர்ந்து இருந்தாலே இந்த தெய்வம் உனக்கு நல்ல வழியை காண்பிக்கும். அவர்களுக்கும் சரியான பாடத்தினை புகட்டும் என்பதை நீ புரிந்து கொள். அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களை உருவாக்க கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நிச்சயமாக சந்திப்பார்கள். அவர்கள் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த காயங்கள் எத்தனை பெரிய வேதனையை உனக்கு கொடுத்தது என்பதனை இவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா. அதனால் எல்லாமே ஒரு நாள் சோதனை காலத்தை கடந்து நல்லபடியாக நடக்கும். உன் வாழ்க்கையும் உனக்கு ஏற்றது போல மாறிவிடும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கின்றது என் தங்கமே. அதனால் நீ இவர்களை கண்டு எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நான் உனக்கு முன்பாகவே சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, நீ என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பாயானால் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ என்னுடைய பேச்சினை கேட்டு நடக்கும் பொழுது உனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சரி செய்ய உனக்கு முன்பாக அங்கு நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு எல்லா நேரத்திலும் நான் எப்பொழுதும் துணையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் இனி கலங்க வேண்டாம். எதை நினைத்தும் இனி நீ வருந்த வேண்டாம். நீ நல்லதையே நினைத்து உன் வாழ்க்கையில் நீ நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என் தங்கமே, எண்ணம் போல்தான் வாழ்க்கை அமையும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.